ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். நம்ம பார்க்க போகிறது ரோஜா, அதாவது ஊட்டி ரோஜா அப்டேட்டு. இதில் வந்து ஏற்கனவே ஒரு பூ பூத்துருக்கு. அதே மாதிரி எல்லோ அண்ட் ஆரஞ்சு டபுள் கலர் வந்து அதுலேயும் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு இந்த பூக்கள்லாம். இது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி பன்னீர் ரோஜாவும் அழகாக பூத்துருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 ரோஜாக்கள் இன்றைக்கி பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பூத்த ரோசஸ் வந்து இதுவும் டபுள் கலர் தான். அது இன்னும் பாதி மொட்டை விரியாமல் இருக்குது. நித்திய கல்யாணி பூ நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஒரு 3-4 தொட்டியில் இருக்குது. பாலினேஷனுக்கு ரொம்ப உதவுது நித்திய கல்யாணி பூ. அதே மாதிரி தான் இது காஷ்மீரி ரோஜாவும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது டபுள் கலர், அதாவது ஒயிட் அண்டு ரோஸ் பிங்க். அதுலேயும் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. வெயில் காலத்துலேயும் ஓரளவுக்கு பூக்கள் பூக்குது. இன்னும் மழை வந்து ஆரம்பிக்கலை. இது பாருங்கள், இதுவும் அந்த இதுதான் எல்லோ அண்ட் ஆரஞ்சு டபுள் கலர். இதுவும் இன்றைக்கி பூத்துருக்கு. இது வந்து வெள்ளரி செடி, குண்டு வெள்ளரி செடி. இதில் நிறைய காய்கள் போட்டிருக்கு. ஒரு 3 காய்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. தொட்டி சின்னதாக இருக்கனால ரொம்ப பெரிய சைஸ் வரல. முதல்ல காய்ச்ச காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்தது. இப்போதைக்கு கொஞ்சம் சின்னதாக தான் காய்ச்சிருக்கு. இதுலேயே 2 சைஸில் காய்க்குது. உருண்டையாகவும் காய்க்குது, கொஞ்சம் நீளமாகவும் காய்க்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அந்த வெள்ளரி கொஞ்சம் ஓஞ்சி போச்சு, நீட்டு வெள்ளரி. ஒரே ஒரு காய் மட்டும் இதில் இருக்குது. இதில் இன்னொரு பிஞ்சு இருக்குது, சின்னதாக இருக்குது. நான் அதெல்லாம் எடுத்த பிறகு இது பெருசாகும். 2 பிஞ்சுகள் இருக்குது. இது வந்து லைட் பிங்க், அதாவது பட்டன் ரோஸ். இது வந்து சின்ன பாத்திரத்தில் தான் இருக்குது. நிறைய துளிர்கள் விட்டுருக்கு. இதில் 2 குச்சி பதியம் போட்டது வந்துருச்சு. அது 2மே ஒரே இதில் தான் இருக்குது. எடுக்கலை, அதுலேயே வளரட்டு விட்டுட்டேன். செடி எவ்வளவு அடர்ந்து இருக்கு பாருங்கள். அடர்த்தியாக நல்லா படர்ந்துருக்கு. இப்போ நிறைய துளிர்கள் வந்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மொட்டுகள், அதாவது துளிர்கள், புதிய துளிர்கள் நிறைய வந்திருக்கு. இந்த ரோஸுக்கு டீ தூள் உரம், காப்பி தூள் உரம், முட்டைத்தோடு உரம் எல்லாம் நம்ம உரமாக கொடுக்கலாம். இது ஓமவல்லி செடி. ஓமவல்லி இலைகள் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இதில் எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சின்ன மண் தொட்டியில் தான் இருக்குது. அதுலேயே இவ்வளவு அடர்த்தியாக போகுதுன்னா நம்ம நிலத்தில் வச்சோன்னா இதோட அடர்த்தியாக நிறைய வரும். எல்லா வீட்லேயும் இருக்கணும். ஒரு இலை பிச்சு சாப்பிட்டாலே அது வந்து நல்லா ஹெர்பல் பிளான்ட். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இதை காய்ச்சியும் குடிக்கலாம் வெந்நீரில் போட்டு. சளியை நல்லா இறைக்கிறோம் ஓமவல்லி செடி. இதில் பஜ்ஜியும் போடுவாங்க ஓமவல்லி இலையில். நல்லது சளிக்கு ரொம்ப. இந்த இலைகள் வந்து நல்லா சளியை குறைக்க நல்லா உதவுது. பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்குது. நிறைய கிளைகள் வந்து நிறைய வந்துருக்கு. இது சேனக்கிழங்கு செடி வந்து காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ வந்து 2வது தண்டு வந்து கீழேருந்து வந்திருக்கு பிரான்ச்சு. அந்த 2வது பிரான்ச் வந்து கீழேருந்து வந்திருக்கு. இதுவும் நல்லா அடர்த்தியாக, அதாவது நல்லா பெருசாக இருக்குது செடி வந்து. அடியில் கிழங்கு எவ்வளோ பெருசாக வைக்கும்னு தெரியல. ஆனால் செடி வந்து நல்லா பெரிய செடியாகவே இருக்குது. வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். பழைய இலைகள் முதல்ல வந்த பிராஞ்சில் உள்ள இலை வந்து அவ்வளோவே வாட ஆரம்பிக்குது, படுக்க ஆரம்பிக்குது. அடுத்தாப்பில் 2வது உள்ள இலைகள் வந்து இப்போ விரிய ஆரம்பிக்குது. அதாவது இப்போ கொத்தா அப்படியே இருக்குது. இனி இதெல்லாம் காய ஆரம்பித்தோன்னா இது இதாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கீழே இருந்து 2-3 கிளைகள் தனியாக வரும். வந்ததுக்கப்புறம் எல்லாம் காஞ்சி பழுத்த உடனே அடியில் கிழங்கு வைக்கும். இது லைட் பிங்க் இட்லி பூச்செடி. இதுலேயுமே திருப்பியும் நிறைய மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது.
இன்னும் வெயில் குறையலை, வெயில் ரொம்ப அடிக்குது. மழையெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு சொட்டு மழை கூட இல்லை. பாதி செடிகள் ஓரளவு கருகி தான் போயிருக்கு. ஆனாலும் அதை மீட்டு கொண்டு வரணுமேன்ட்டு நல்லா தண்ணி தெளித்து உரங்கள் கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பாருங்கள், நிறைய மொட்டுகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வருது. செடியும் நல்லா பெருசாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.